ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப்பக்கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். மாவை புளிக்க வச்சு நம்ம அரிசி ஆக்குறதுலேருந்து நம்ம கூழ் கிண்டுற வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோஸ் கொடுக்க போகிறேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எப்படி கேப்பக்கூழ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கேப்பன்னு சொல்லலாம், கேவுரு மாவுன்னு சொல்லலாம். இதுக்கு பேர் 2 பேர் இருக்குது. 3 கிளாஸ் அளவுக்கு நான் கேப்ப மாவு சேர்க்க போகிறேன். கேப்பையை வாங்கிட்டு வந்து நம்ம கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அந்த மாதிரி அரைச்சி நம்ம ரெடி பண்ணலாம். இல்லைனா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கடையிலே நமக்கு மாவு பேக்கெட் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து மாவு பாக்கெட்லேயே நம்ம செய்யலாம். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு மாவு புளிக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம அந்த மாவு புளிக்க வைக்க போகிறோம். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக மாவு புளிக்கணும் அப்படின்னா வெயிலில் தூக்கி வச்சுன்னா நமக்கு உடனே புளிச்சிரும் மாவு. நான் இன்றைக்கி காலையில் மாவு கரைச்சி வைக்கிறேன்னா இதோட மறுநாள் காலையில் தான் அந்த மாவை நான் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் நமக்கு நல்லா புளிச்சிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உடனே தேவை அப்படின்னா நீங்கள் உடனே கூட நம்ம வெயிலில் வச்சு கூட புளிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். வெயிலில் புளிக்க வச்சாலும் நமக்கு உடனே புளிக்கும் நான் சொல்ல முடியாது. ஒரு 1 டே ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் டே நமக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ காலைல நீங்கள் வெயிலில் தூக்கி புளிக்க வச்சிங்கன்னா நமக்கு ஈவினிங் நம்ம கூழ் காய்ச்சி கரெக்டாக இருக்கும். இல்லை நார்மல் மூட்லேயே நம்ம வைக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டிலே வச்சுன்னா மறுநாள் காலைல நம்ம கூழை புளிக்க வச்சு நம்ம கூழ் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம மாவு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி நம்ம மறுநாள் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். புளிக்க வச்சு கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். சில பேர் சுடக்கூழ் கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. நாம் இன்றைக்கி புளிக்க வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுதான் நமக்கு ஹெல்த்தி நல்ல குளிர்ச்சியாக தரும் நமக்கு உடம்புக்கு. மாவு புளிக்க வச்சது நம்ம காலையில் அது மறுநாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ண போதும். ஆனால் அந்த காலையில் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பச்சரிசி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பச்சரிசி குருணை தான். கூழ் காய்ச்சக்கு நான் இதை தான் இன்றைக்கி யூஸ் பண்ணி நான் கூழ் காய்ச்ச போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பச்சரிசி குருணை இல்லைன்னா வீட்டு ரைஸை கூட 2ஆக பிரேக் பண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அரிசி குருணையாக தான் நமக்கு சீக்கிரம் குக் ஆகி கொடுக்கும். நம்ம சாப்பிடும்போது ரைஸ் வந்து நமக்கு முழுசாக இருக்காது. சாப்பிடும்போது நமக்கு முழுசாக வாயில் தட்டுப்படாது. பாதியாக தான் நமக்கு சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பாதி அரிசியாக சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நாள் ஆயிடுச்சு நம்ம புளிக்க வச்சு இந்த மாவு நல்லா புளிச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது நல்லா முரத்தளி இருக்குது. இப்போ நம்ம ஸ்பூனால் ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புளிச்சது நமக்கு மாவு அடியில் கொஞ்சம் லைட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் ஃபுல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம அரிசியும் ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு 1 மணி நேரம் கிட்ட ஆகுது. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வந்துக்கலாம். கேப்ப மாவு 3 கிளாஸ் போட்டோன்னா நமக்கு அதுக்கு பாதியாக நம்ம ரைஸ் போட்டுக்கணும். எப்போயுமே மாவு அதிகமாக இருக்கணும், ரைஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈக்குவல் ரைஸில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நமக்கு நம்ம புளிக்க வச்ச கேப்ப மாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அரிசி ஊற வச்சுருந்தோம், அதுவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம கூழ் கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை குண்டான் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கிறோம். தண்ணி வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம அடுப்பில் தூக்கி நம்ம அந்த குண்டானை தூக்கி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை தூக்கி நம்ம ஸ்டவ் மேலே எடுத்து வச்சு நல்லா தண்ணி கொதிக்க விடுற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். நல்லா தண்ணி கொதிச்சா தான் நம்ம அடுத்து அரிசி போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்காமல் இருந்துச்சு. இப்போ நல்லா கொதிச்சிச்சு நமக்கு தண்ணி. இப்போ நம்ம கழுவி வச்சுக்க எல்லா அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாம். குருணையாக போட்டிங்கன்னா இன்னும் நல்லது உங்களுக்கு. ஏன்னா நமக்கு ரைஸ் நல்லா குக் ஆகி நமக்கு சீக்கிரம் குக் ஆகிடும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு வாயில் தட்டுப்படாது. ஸோ இப்போ நம்ம அரிசியை ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நல்லா அரிசியை ஃபுல்லாக நம்ம நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு ரைஸை நல்லா வேக வைங்க. வீட்டில் வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட பார்க்கலாம். அந்த ரைஸை நம்ம அடுப்பில் நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு ரைஸ் குக் ஆக போகுது. அதனால் நமக்கு உடஞ்சாலுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு நல்லா குக் பண்ண போகிறோம். கரண்டியால் ஃபுல்லாக இந்த மாதிரி தொலை விட்டிங்கன்னா நமக்கு நல்ல ரைஸ் குக் ஆகிடும். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் ரைஸ் குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். ரைஸ் இன்னும் கொஞ்சம் குக் ஆகலை, கொஞ்சம் நச்சு தான் இருக்குது. நல்லா வேகணும், நல்லா குழையிற அளவுக்கு வேகணும் நம்ம ரைஸு. அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் கூழ் கிண்டுறதுக்கு. சில ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக வச்சு நம்ம கூழை அப்படியே காய்ச்சிட்டு சுடக்கூழ் மாதிரி கூட குடிப்பாங்க. அது வந்து அந்தளவுக்கு குளிர்ச்சி தராது. ரைஸ் நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளிக்க வச்சுருக்க நம்ம கேப்ப மாவு ஃபுல்லாக நம்ம அந்த கூழ் பாத்திரத்தில் நல்லா ஊற்றிக்க போகிறோம். நம்ம வந்து கையெடுக்காமல் கிண்டணும். நம்ம அந்த மாவு ஊற்றும் போதே இந்த பக்கம் கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கெட்டிப்பட்டுச்சுன்னா நமக்கு வந்து கெட்டி ஆகிடும். அப்புறம் கூழ் சாப்பிடும் போது நல்லா இருக்காது. மாவு வந்து ஒரு பக்கம் வெந்து வேகாமல் இருக்கும். அதனால நம்ம இந்த ஒரு பக்கம் தண்ணி ஊற்ற கையெடுக்காமல் கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ கிண்டுறோமோ நமக்கு அவ்வளவும் கூழ் நல்லா குழஞ்சி போய் நல்லா குக்காகி நமக்கு மாவுலாம் நல்லா வெந்து போயிருக்கும். நம்ம போடுற அரிசி வந்து லைட்டாக தான் இருக்கணும் குவான்டிட்டி. மாவு தான் அதிகமாக இருக்கணும்.
3 கிளாஸ் நான் மாவு போட்டிருக்கேன்னா அதில் பாதி 1 கிளாஸ் அளவுக்கு தான் நம்ம அரிசி போடணும். பாதிக்கு பாதி தான் நம்ம சேர்க்கணும் எப்போவுமே. ஃபுல் பங்கு இங்கே சேர்த்திங்கன்னா நமக்கு கூழ் கிடைக்காது, ரைஸ் தான் அதிகமாக இருக்கும், சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதனால் நல்லா இதே மாதிரி போட்டு நம்ம கரெக்டான ரேஷியோ அப்படி போட்டு இதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிக்க போகிறோம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோலே வச்சுட்டு நல்லா கூழை ஃபுல்லாக நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா வேகணும். சில பேர் வந்து சுடக்கூழ் கூட சாப்பிடுவாங்க. சுடக்கூழ் எப்படி சாப்பிட்னா, இப்போ நம்ம கிண்டி வச்சுக்கலாம், இதை அப்படியே நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியாக நம்ம கலக்கி குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி குடித்தா இன்னும் நல்லது. புளிக்க வச்சு சாப்பிடக்கூடாது. சுகர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஹை ஆகிடும் சுகரு. நான் புளிக்க வச்சனால அந்த கூலிங் போய் அவங்களுக்கு கொஞ்சம் வேறு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால சுடக்கூழ் வந்து சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சுகர் இல்லாதவங்க இந்த மாதிரி புளிக்க வச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கூழ் ரெடி ஆகிடுச்சு, தட்டு போட்டு மூடியாச்சு. இந்த கூழை இப்போயே குடிக்க வேணாம், மறுநாள் இதையே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ணும். அப்போ தான் நமக்கு அந்த புளிப்பு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் மறுநாள் ஆயிடுச்சு. கூழுக்கு எப்போவுமே 3 நாள் ஆகும். மாவு புளிக்க வைக்கிறதுக்கு 1 நாள், மறுநாள் கூழ் காய்ச்சிறது, 3ஆவது நாள் தான் நம்ம கூழை குடிக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1 நாள் மாவு புளிக்க வச்சேன், 2ஆவது நாள் வந்து கூழ் காய்ச்சினேன். இப்போ 3ஆவது நாள் நான் வந்து கூழை கரைச்சி குடிக்க போகிறேன். இப்போ நம்ம கூழை காய்ச்சினதுக்கப்புறம் மேலாப்பில் நமக்கு அந்த ஏடு இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டணும். ஏன்னா நமக்கு கட்டி கட்டியாக காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டதுக்கப்புறம் கூழை நம்ம கையால் அள்ளி கட்டியாக இருக்கும். இந்த கட்டி கூழை கூட நிறைய பேர் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். ஊரில் வில்லேஜில் பயிர் வைக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்கலாம் இந்த மாதிரி கட்டி கூழை வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கூழை கரைக்க போகிறோம். நம்ம எடுத்து வச்சுக்க கூழில் தேவையான அளவு தயிரும், உப்பு நான் காய்ச்சும் போது நான் சேர்க்கவே இல்லை, ஏன்னா இப்போ தான் நான் உப்பே சேர்க்குறேன். ஸோ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி இந்த கூழில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ கூழை கரைக்க போகிறோம். நல்லா தண்ணி ஊற்றி தாராளமாக கரைங்க. கூழ் வந்து லிக்விடாக இருக்கும். நம்ம குடிக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. நல்லா தண்ணி ஊற்றி லிக்விடாக நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். கையை வச்சு தான் கரைக்கணும் எப்போவுமே, ஏன்னா அப்போ தான் நமக்கு கெட்டியெல்லாம் வரும். கையில் நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியும் கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கையால் கரைச்சி விட்டுக்கலாம். கரண்டியெல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, கரைக்கவும் முடியாது. கூழெல்லாம் நம்ம கரைச்சி முடிச்சாச்சு. கூழ் செய்கிறதே ஒரு கலை தான். அந்த கலையை ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா கூழோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அந்த கூழுக்கு வச்சு சாப்பிடும்போது, மண்சட்டியோடு சாப்பிடும்போது நம்ம ஊரில் வில்லேஜில் சாப்பிட்ட அந்த ஃபீல் அப்படியே இருக்கும். கூழுக்கு ஏற்ற நம்ம வெங்காயம், மோர் மிளகா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். மாங்காய் வச்சு சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக இருக்கும் புளிப்புக்கும் அந்த கூழுக்கும். ஸோ இப்போ மாங்காய் சீசன் இல்லாதனால கொஞ்சம் எனக்கு மாங்காய் கிடைக்கல. உங்கள்கிட்ட கிடச்சின்னா நீங்கள் இதே மாதிரி மாங்காய் வச்சு, மோர் மிளகா வச்சு, கருவாடு கூட வச்சு சாப்பிட்லாம். கூழுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் கூழுக்கு. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஆரோக்கியமான கூழ் இதே மாதிரி செஞ்சு குடிங்க, ஹெல்த்தியாக இருங்க. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் கிராமத்தில் எப்படி நம்ம கூழ் காய்ச்சுவாங்களோ, அந்த 3 நாள் புளிக்க வச்சு ரெடி பண்ணுவாங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு நான் அன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.